ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காரில் ஏறி புறப்பட்ட மூவரும் நியூயார்க்கின் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அருங்காட்சியகமான மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் பகுதிக்கு சென்றனர். அங்கே பிரம்மாண்டமான கிரேக்க மற்றும் ரோமானிய கலைநயம் மிக்க அழகிய சிலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. சுற்றிலும் பழங்காலத்து பிரம்மாண்டமும் கலைநயமும் நிறைந்த சூழ்நிலை. முன்னால் விக்ரமும் ஸ்டெல்லாவும் தோளோடு தோள் உரசியபடி அங்கிருக்கும் சிலைகளை பார்த்து பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். தியா பின்னணியில் தன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அவர்களின் அசைவுகளை ஒவ்வொன்றாக கவனித்தபடி தன் சிவந்த விழிகளால் இருவரையும் கொடூரமாக முறைத்து கொண்டே வந்தாள். இவளுக்கெல்லாம் வீட்டில் வேலையே இருக்காதா? எப்போ பார்த்தாலும் யாழ் கூடவே ஒட்டிட்டு தெரியுறா என்று மனதிற்குள் ஸ்டெல்லாவை பற்களை கடித்து திட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது ஸ்டெல்லா அங்கிருந்த ஒரு மிகவும் புகழ்பெற்ற அழகான காதலர்களின் பளிங்கு சிலையின் முன்னால் போய் நின்றாள். ஓ மை காட், ஹவ் பியூட்டிஃபுல்! விக்ரம், கம் ஹியர். நம்ம 2 பேரும் இந்த ஸ்டாச்சு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்று கூறிய ஸ்டெல்லா உடனே பின்னால் முறைத்து கொண்டு நின்ற தியாவை பார்த்து தன் கையில் இருந்த ஐஃபோனை நீட்டினாள். ஹே தியா, எங்க 2 பேரையும் இந்த ஸ்டாச்சு கூட ஒரு அழகான ஃபோட்டோ மட்டும் எடுத்து தரியா என்று கேட்க தியா தன் முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு கடுப்போடு ஃபோனை வாங்கினாள். ஆ, ஃபோட்டோ தானே, எடுத்துட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுப்பதற்காக 4-5 அடிகள் பின்னோக்கி நகர்ந்து சென்று ஃபோனின் கேமராவை ஆன் செய்தாள். கேமரா திரையை பார்த்த அடுத்த நொடி தியாவுக்கு பக் என்றது. இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அங்கே கேமரா ஃப்ரேமிற்குள் ஸ்டெல்லா விக்ரமின் வலது கையை தன் 2 கைகளாலும் மிகவும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவனது மார்பின் மீது தன் தலையை சாய்த்து மிகவும் க்ளோஸாக ஒட்டி நின்று போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். கேமரா திரையில் இதை பார்த்த தியாவின் உடம்பில் இரத்தம் கொதித்தது. அடிவயிற்றில் ஒரு விதமான பொறாமை தீ பற்றி கொண்டு எரிந்தது. அடி பாவி, அவன் நெஞ்சில கை வச்சு சாஞ்சிருக்க, அது என்னோட ப்ராப்பர்ட்டி என்று மனதிற்குள் அலறியவள் சட்டென்று தன் மூளையை வேலை செய்ய வைத்தாள். உடனடியாக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாள். தியா கேமராவிலிருந்து தன் கண்ணை எடுத்துவிட்டு மிகவும் சீரியஸான குரலில் பேசத் தொடங்கினாள். ஐயோ மேம், என்ன இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? பாருங்க, அந்த ஸ்டாச்சுவை நீங்கள் 2 பேருமே மறைச்சிட்டீங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வாட், மறையுதா? ஓகே, இப்போ எப்படி நிற்கணும் தியா என்று ஸ்டெல்லா புரியாமல் கேட்க தியா, அதுவா மேம், கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி போங்க, இன்னும் கொஞ்சம் என்று அவள் கூற ஸ்டெல்லா வேறு வழி இல்லாமல் விக்ரமின் நெஞ்சில் இருந்து தன் தலையை எடுத்து லேசாக தள்ளி வந்து அவனது தோளில் தன் தோள் படுமாறு நின்றாள். தியா மீண்டும் கேமராவை பார்த்துவிட்டு, என்ன இவ இன்னும் ஒரு சீட்டு தான் நிற்கிறா? ஐயோ மேம், இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இன்னும் கொஞ்சம், அங்கதான் என்று தியா சொல்ல சொல்ல ஸ்டெல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே சென்றாள். ஸ்டாப், அப்படி நில்லுங்க. விக்ரம் சார், இப்போ நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் சைடு நகர்றீங்களா? என்ன, நானுமா? ஆமாம் சார், ஃபோட்டோ எடுக்கணும்ல, தள்ளுங்க. இப்போது கேமரா ஃப்ரேமில் விக்ரமுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்திருந்தது. இருவருக்கும் நடுவே 2 பேர் நிற்கும் அளவிற்கு இடைவெளி உருவாகியிருந்தது. தியா கேமராவை பார்த்து சிரித்துக்கொண்டே, வாவ், பர்ஃபெக்ட், இப்போதான் மேம் ஃப்ரேம் செம்மையாக இருக்கு. ஓகே, சீஸ் சொல்லுங்க என்று கூறியவள் கிளிக் என்று ஃபோட்டோவை எடுத்தாள். ஸ்டெல்லா ஓடி வந்து தியாவின் கையில் இருந்த ஃபோனை வாங்கி பார்த்தாள். ஃபோட்டோவில் விக்ரம் ஒரு கோடியிலும் ஸ்டெல்லா இன்னொரு கோடியிலும் நின்று கொண்டிருந்தனர். இருவருக்கும் நடுவே அந்த பெரிய சிலை பிரம்மாண்டமாக தெரிந்தது. ஸ்டெல்லாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் முழித்தாள். தியா, என்ன, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கு, நடுவில் இவ்வளோ கேப்.
என்று ஸ்டெல்லா கேட்க தியா மிகவும் இன்னசென்ட்டாக சிரித்துக்கொண்டே, அதான் மேம் நான் தான் சொன்னேன்ல, இப்போ பாருங்க பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகா தெளிவா தெரியுது. வாட் தியா, ஸ்டாச்சுவே எடுக்க சொன்னேன், என்னையும் விக்ரமையும் தானே சேர்ந்து எடுக்க சொன்னேன். மேம் என்ன பேசுறீங்க? உங்களையும் விக்ரம் சாரையும் எடுக்க தான் இவ்வளோ தூரம் வந்தாமா? நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தா ஆஃபீஸ்லேயும் ஹோட்டல்லையும் எடுத்திருக்கலாமே என்று கூறிவிட்டு கெத்தோடு முன்னால் நடந்து சென்றாள். ஸ்டெல்லா ஒன்றும் பேச முடியாமல், ஓ யா, தேங்க்ஸ் தியா என்று ஒரு போலி சிரிப்போடு தலையாட்டி விட்டு அவளும் நடந்து சென்றாள். ஆனால் இதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்த விக்ரமிற்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. மியூசியத்தின் அடுத்த பகுதியை நோக்கி அனைவரும் நடந்து சென்றனர். அங்கே லண்டன் மற்றும் பாரிஸை நினைவுபடுத்தும் பிரம்மாண்டமான அழகிய கண்ணாடி கோபுரம் ஒன்று பளிச்சிட்டு கொண்டிருந்தது. விக்ரம், 1 செகண்ட், இங்கே நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று சொல்லி தன் ஃபோனின் ஃப்ரண்ட் கேமராவை ஆன் செய்து விக்ரமின் தோளுக்கு மிக அருகில் வந்து நின்று ஒட்டிக்கொண்டாள். விக்ரமின் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்து அவனது கன்னத்தோடு தன் கன்னம் உரசியபடி மிக க்ளோஸாக ஒரு செல்ஃபி எடுக்க ஃபோனை உயர்த்தி பிடித்தாள். பின்னணியில் இதை கவனித்துக் கொண்டிருந்த தியாவிற்குள் டக்கென அனல் மூட்டியது. அடி பாவி, அங்க ஒன்று பிரிச்சு விட்டா இங்க இவன் கூட பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்ட, செல்ஃபியா எடுக்கிற, இரு வர என்று மனதிற்குள் அலறியபடி தன் ஃபார்மல் ஹீல் சத்தம் டக் டக்கென ஒலிக்க மின்னல் வேகத்தில் அவர்களை நோக்கி ஓடி வந்தாள். ஸ்டெல்லா கேமராவில் விரலை வைத்து கிளிக் செய்ய போன அந்த நொடியில் தியா பாய்ந்து வந்து விக்ரமுக்கும் ஸ்டெல்லாவுக்கும் நடுவில் டக்கென்று புகுந்து நின்றாள். ஹோ, செல்ஃபியா? சூப்பர் பேக்ரவுண்ட், எடுங்க எடுங்க என்று அவள் கூற அவளது இந்த திடீர் வருகையால் விக்ரமும் ஸ்டெல்லாவும் நிலை தடுமாறி விலக நேரிட்டது. தியா இருவரின் தோள்களையும் தன் இரு கைகளாலும் தள்ளிவிட்டு சரியாக நடுவில் நின்று கொண்டு 2 விரல்களால் வீசம்பல் காட்டி தன் அழகிய கண்களை சிமிட்டி கியூட்டாக போஸ் கொடுத்தாள். ஸ்டெல்லா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது முகம் கோபத்திலும் எரிச்சலிலும் சிவந்து போனது. யார் இவ? எப்ப பார்த்தாலும் எனக்கும் விக்ரமுக்கும் நடுவில் வந்து நிற்கிறா என்று மனதிற்குள் கொதித்தாலும் விக்ரமின் முன்னால் அதை வெளிக்காட்ட முடியாமல் தன் உதடுகளை பிதுக்கி ஒரு போலி சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். ஹோயா தியா, கிரேட் டைமிங் என்று பற்களை கடித்தபடி வேறு வழி இல்லாமல் அந்த செல்ஃபியை கிளிக் செய்தாள். போட்டோவில் விக்ரமும் ஸ்டெல்லாவும் இரு ஓரங்களில் நிற்க நடுவில் தியா இருவரையும் மறைத்து கொண்டு இளநகை பூத்தபடி ஜொலித்து கொண்டிருந்தாள். ஸ்டெல்லா லேசான கோபத்தில் சற்று முன்னே நடக்க விக்ரமோ தியாவின் இந்த பொசசிவ் கிறுக்குத்தனத்தையும் அவளது கியூட்டான அதிரடியையும் பார்த்து அவளது இடுப்பில் கையை வைத்து தன் பக்கம் இழுத்து அவள் காதோரம் குனிந்து, கிறுக்கி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்டெல்லா உன்னை பத்தி என்ன நினைப்பா? என்ன வேணாலும் நினைக்கட்டும். நான் ஒரு பைத்தியம், மென்டல், சைக்கோ, எப்படி வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். எனக்கு உடம்பெல்லாம் எரியுது விக்ரம். அவள் உன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் நீ வெக்கமே இல்லாம அவளை பார்த்து சொல்லு வர்றதும் தாங்க முடியல. எப்படா இந்த இடத்த விட்டு போவோன் இருக்கு என்று கூறிய தியா விக்ரமை லேசாக தள்ளிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தாள். விக்ரம் அவளது இந்த அழகான பொறாமையை கண்டு கண்களில் காதல் அனல் பறக்க அவளை பார்த்து அழகாக புன்னகைத்தான். அன்றைய நாள் முழுவதுமே தியாவின் இந்த அதிரடி லூட்டிகளால் தான் நியூயார்க் நகரமே அமளி துமளி பட்டு கொண்டிருந்தது. அவர்கள் சாப்பிடும்போது, தெருக்களில் நடந்து செல்லும் போதும், ஷாப்பிங் மால் கதவுகளை திறக்கும் போதும் தியா ஒரு அரை வினாடி கூட விக்ரமையும் ஸ்டெல்லாவையும் தனியாக பேசவிடவில்லை. விக்ரமின் கையை தொட்டு ஸ்டெல்லா ஏதேனும் பேசத் தொடங்கினால் உடனே தியா நடுவில் புகுந்து விடுவாள். ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமான சாக்கை சொல்லி இருவரையும் பிரித்து கொண்டே இருந்தாள். தியாவின் இந்த தொடர் லூட்டிகளையும் அவளது கியூட்டான பொறாமையையும் பார்க்க பார்க்க விக்ரமிற்குள் சிரிப்பும் அதீதமான காதலும் பொங்கி வழிந்தது.
அவன் தியாவின் இந்த ஆதிக்கத்தை அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். மாலை நேரம் வந்ததும் சூரியன் நியூயார்க் வானத்தில் பொன்னிறமாக அஸ்தமிக்கத் தொடங்கியது. சென்ட்ரல் பார்க்கின் பச்சை பசேல் என்ற பிரம்மாண்டமான புல்வெளி மிகவும் ரொமான்டிக்காக காட்சியளித்தது. விக்ரம், இந்த பிளேஸ் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல? நம்ம 2 பேரும் கொஞ்ச தூரம் குட்டியா ஒரு வாக் போயிட்டு வரலாமா? என்று ஸ்டெல்லா கேட்க, பின்னணியில் வந்து கொண்டிருந்த தியாவிற்கும் இது கேட்டது. அவளுக்கு தலைக்கேறியது கோபம். என்ன, சன்செட்ல யாழ் கூட தனியா நடப்பையா என்று நினைத்தவள் உடனே தன் அடுத்த நாடகத்தை தொடங்கினாள். தியா உடனே புல்வெளியின் ஓரத்தில் இருந்த ஒரு மரபெஞ்சில் போய் அமர்ந்து கொண்டு தன் கால்களை பிடித்து கொண்டாள். ஐயோ அம்மா, விக்ரம் சார், என்னால முடியல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கால் ரெண்டும் பயங்கரமா வலிக்குது. ஐயோ அம்மா, என்னால நகரவே முடியாது போலயே சார் என்று தன் உதட்டை பிதுக்கி மிகவும் பாவமாக மூஞ்சியை வைத்துக்கொண்டு நடித்துக் கொண்டிருந்தாள். விக்ரம் அவளது இந்த நயவஞ்சகமான பொய்யை பார்த்ததும் அவளை இன்னும் கடுப்பேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவனது இதழ்களில் ஒரு குறும்பு சிரிப்பு அரும்பியது. அப்படியாதையா, ரொம்ப வலிக்குதா? ஐயோ பாவம்ல. ஓகே தியா, நீ பேசாம இந்த பெஞ்ச்லேயே உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடு. ஸ்டெல்லாவும் நானும் மட்டும் அப்படியே ஒரு குட்டியாக வாக் போயிட்டு வந்துடுறோம். என்ன, ஓகே தானே என்று நகர பார்த்தான். தியாவிற்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டது. என்ன இது, நம்ம போட்ட பிளான் நமக்கே அப்பா மாறுது என்று அலறியவள் அடுத்த வினாடியே தன் கால்வழி நாடகத்தை மறந்து பெஞ்சிலிருந்து டக்கென்று துள்ளி குதித்து எழுந்தாள். ஐயோ விக்ரம் சார், என்னன்னு தெரில, திடீர்னு கால்வழியெல்லாம் அப்படியே போயிருச்சு பாருங்க. எனக்கு இப்போ ஒரு வழியும் தெரியல. ஆ ஓகே, நம்ம 3 பேரும் சேர்ந்து வாக் போலாமா என்று கூறியவள் வேகமாக துள்ளி குதித்து நடந்தாள். விக்ரமுக்கு அவளது அந்த அவசரமான போலியான நடிப்பை பார்த்ததும் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. ஸ்டெல்லாவோ விக்ரமை பார்த்து, வாட் இஸ் திஸ் தியா, ஐயோ ஓகே என்று குழப்பத்துடன் கேட்டாள். ஆ யா மேம், ஐம் ஓகே. வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து அப்படியே வாக் போகலாம். பாருங்க, சன்செட், இந்த மாதிரி அழகான புல்வெளி, ஹவ் ரொமான்டிக்ல, கமான் என்று மூவரும் புல்வெளியில் நடக்கத் தொடங்கினர். அப்போது ஸ்டெல்லா விக்ரமின் தோளோடு தோள் உரசி அவனது வலது கையை தன் இரு கரங்களாலும் ஆழமாக பற்றி பிடித்து கொண்டாள். அவ்வளவுதான். விக்ரமின் கையை ஸ்டெல்லா தொட்டதை பார்த்த தியாவிற்கு சகிப்புத்தன்மை எல்லை தாண்டியது. அவளது அடிவயிற்றில் அனல் மூண்டது. The fuck? இதுக்கு மேல முடியாது. தியா, நீ யாருன்னு காட்டிற. விக்ரம் சார் என்று அலறியபடி தியா தன் கண்களை செருகி தன் உடலை தளர்வாக்கி அப்படியே தரையை நோக்கி சரிந்தாள். விக்ரம் பதறிப்போய் தன் கரங்களால் தியாவை தரை தட்டுவதற்குள் மின்னல் வேகத்தில் அள்ளி எடுத்து தன் மார்போடு தாங்கிக் கொண்டான். ஏய் ஏய் தியா, என்னாச்சு? தியா கண்ணு தர என்று பதற்றத்தோடு அவளது கன்னத்தை தட்டி எழுப்பினான். தியா அரைகுறையாக கண்களை திறந்து மிகவும் பலவீனமான குரலில் நாடகத்தை தொடர்ந்தாள். விக்ரம் சார், என்னால முடியல, தலையெல்லாம் சுத்துது, இந்த நியூயார்க் வெயில் சுத்தமா செட் ஆகல. ப்ளீஸ் சார், என்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா? மறுபடியும் மயக்கமா வருது என்று அவனது சட்டையை பிடித்து கொண்டு முனகினாள். விக்ரமிற்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் அவளது உடம்பை இப்படி தன் அணைப்பில் வைத்திருக்கும் போது அவளது இதய துடிப்பு வேகமாக அடிப்பதையும் அவனால் உணர முடிந்தது. விக்ரம் ஸ்டெல்லாவை பார்த்து தன் முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டான். ஸ்டெல்லா, ஐம் ஸோ சாரி. தியாவுக்கு உடம்பு முடியல போல. நான் தியாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போனோம். இட்ஸ் ஓகே விக்ரம், என் கார் பக்கத்தில் தானே இருக்கு, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்
என்று சொல்லி அழைத்துச் சென்றாள். ஸ்டெல்லாவின் காரில் விக்ரம் பின் சீட்டில் அமர தியா அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கண்கள் இரண்டையும் மூடி மயக்கமடைந்தது போல நடித்து கொண்டே வந்தாள். ஸ்டெல்லா முன் சீட்டில் இருந்து காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். கார் சென்ட்ரல் பார்க்கை விட்டு நகரத் தொடங்கியதும் விக்ரம் தியாவின் காதோரம் தன் முகத்தை கொண்டு வந்தான். ஸ்டெல்லா கண்ணாடி வழியே பார்க்க முடியாதவாறு விக்ரம் அவனது கரங்களால் தியாவின் இடுப்பை வளைத்து பிடித்து அவளது காது மடலில் தன் உதடுகளை பதித்து மிக தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். ஏய் கிறுக்கி, போதுண்டி, ரொம்ப கேவலமா நடிக்காத என்று சொல்லி அவளது காது மடலை தன் பற்களால் லேசாக கடித்தான். தியாவுக்கு காதில் அவன் கடித்ததும் கோபத்தில் உடம்பெல்லாம் கொதித்தது. ஆனால் முன்னால் ஸ்டெல்லா கார் ஓட்டிக் கொண்டிருப்பதால் கத்த முடியாது. தியா தன் கண்களை திறந்து விக்ரமை கொடூரமாக முறைத்தபடி தன் வலது கையால் விக்ரமின் தொடையில் பலாரென ஓங்கி ஒரு அடியடித்தாள். விக்ரம் டக்கென்று கத்த முன் சீட்டில் கார் ஓட்டிக் கொண்டிருந்த ஸ்டெல்லா உடனே ரியர்வியூ கண்ணாடியில் விக்ரமை பார்த்தாள். விக்ரம், வாட் ஹேப்பன் என்று அவள் கேட்க விக்ரம் தன் வலியை பொறுத்து கொண்டு தியாவின் கையை தன் பிரம்மாண்டமான உள்ளங்கைக்குள் வைத்து அழுத்தமாக போட்டி ஸ்டெல்லாவை பார்த்து சமாளித்தான். ஹேய், நத்திங் ஸ்டெல்லா, ஒன்றும் இல்லை, நீ கார் ஓட்டு என்று சமாளித்து கொண்டான். விக்ரம் தன் கையை விடுவிக்காமல் தியாவின் விரல்களை தன் விரல்களால் கோர்த்து அவளது உள்ளங்கையில் தன் கட்டை விரலால் ஆழமாக தேய்த்து அனல் மூட்டினான். தியா தன் பல்லை கடித்து கொண்டு அவனது முகத்தை பார்க்க விக்ரமின் கண்களில் ஆபத்தான அடர்ந்த குறும்புத்தனம் மின்னியது. ஹோட்டலின் பிரம்மாண்டமான பிரதான நுழைவாயிலில் ஸ்டெல்லாவின் கார் வந்து நின்றது. கார் நின்ற அடுத்த நொடியே இதுவரை ஐயோ அம்மா தலை சுற்றுதே என்று விக்ரமின் தோளில் சாய்ந்து கிடந்த தியா ஒரே எட்டில் தன்னுடைய மாய மயக்கத்திலிருந்து மீண்டு துள்ளி எழுந்து காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே குதித்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த போலியான மயக்கம் எல்லாம் பறந்தோடி அட்டகாசமான உற்சாகமும் புன்னகையும் தாண்டவமாடியது. காரில் இருந்து இறங்கிய தியா ஸ்டெல்லாவை பார்த்து தன் 2 கைகளையும் அசைத்து, ஓகே மேம், பாய், நீங்க கிளம்புங்க என்று மிகவும் குஷியாக சொல்லி வழி அனுப்ப பார்த்தாள். ஸ்டெல்லா காரின் கண்ணாடியை இறக்கி தியாவின் இந்த திடீர் சுறுசுறுப்பையும் மாற்றத்தையும் பார்த்து மிகவும் ஆச்சரியத்தோடும் சந்தேகத்தோடும் பார்த்தாள். ஹே தியா, are you okay now? இப்போ உனக்கு மயக்கம்லாம் பரவாயில்லையா? காட், காரை விட்டு இறங்கின உடனே எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா மாறிட்ட என்று அவள் ஆச்சரியமும் சந்தேகமும் கலந்த குரலில் கேட்க ஸ்டெல்லா எங்கே தன் நாடகத்தை கண்டுபிடித்து விடுவாளோ என்ற பயத்தில் தியா உடனடியாக மீண்டும் தன் ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்கை கையில் எடுத்தாள். உடனே தன் 2 கண்களையும் அரைகுறையாக மூடிக்கொண்டு, ஐயோ ஆமால, ஐயோ மேம், மறுபடியும் தலை சுத்துற மாதிரியே இருக்கே என்று முனகியபடி காரில் இருந்து இறங்கி வந்த விக்ரமின் மார்பின் மீது டக்கென சாய்ந்து கொண்டாள். அவனது ஷர்ட்டை இறுக்கமாக பற்றி கொண்டு தலை சுற்றி கீழே விழுவது போல மீண்டும் ஒரு பிரமாதமான ஆக்ஷனை போட்டாள். விக்ரமும் அவளது இடையில் தன் கையை போட்டு தன் பக்கம் இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஓகே ஸ்டெல்லா, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே விக்ரம், பாய் என்று ஒரு போலி சிரிப்போடு சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். ஸ்டெல்லாவின் கார் புறப்பட்ட அடுத்த நொடி தன் இடையில் இருந்த விக்ரமின் கையை ஓங்கி உதறிவிட்டு அவனை பார்த்து முறைத்தாள். அவனிடம் எதுவும் பேசாமல் தன் ஃபார்மல் ஹீல் சத்தம் அங்கு ஒலிக்க ஹோட்டல் லாபியை நோக்கி வேகமாக கோபத்துடன் நடந்தாள். இவன் இவ்வளோ கோவமா போறா? வேதாளம் மறுபடியும் முருங்க மாறிடுச்சு. இதை என்ன பண்ண போறாளோ என்று விக்ரமும் தியாவின் பின்னால் சென்றான். ஹோட்டல் ரூமுக்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே வரவேற்பறையில் இருந்து ஒரு ஊழியர் வந்து கதவை தட்டினார். விக்ரமின் பெயருக்கு ஒரு பளபளப்பான பிரம்மாண்டமான கோல்டன் கலர் அழைப்பிதழ் வந்திருந்தது. நியூயார்க்கின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் இணைந்து வரவிருக்கும் இந்த பிரம்மாண்டமான
அப்கமிங் கொலாபரேஷன் பிஸ்னஸ் டீல்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அதிகாரப்பூர்வமான பார்ட்டி அது. அதில் இந்திய தொழிலதிபர்களின் சார்பில் முதன்மை விருந்தினராக விக்ரம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பிதழில் குறிக்கப்பட்டிருந்தது. விக்ரம் அந்த இன்விடேஷனை படித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு தன் நகங்களை சரி செய்து கொண்டிருந்த தியாவை பார்த்தான். ஏய் தியா, இது கம்பெனி சைட்ல இருந்து வந்த அஃபிஷியல் இன்விடேஷன். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வராங்க. ஏய் தியா, நீயும் ரெடியாக, நம்ம 2 பேரும் அங்கே போயிட்டு வரலாம் என்று விக்ரம் தியாவை அழைத்தான். ஆனால் தியாவிற்குள் இன்னும் அந்த சென்ட்ரல் பார்க் சம்பவம், ஸ்டெல்லாவின் நெருக்கம், விக்ரமின் நக்கல் சிரிப்பு எல்லாமே ஆத்திரமாக எரியும் தீயாக கனன்று கொண்டிருந்தது. அவள் விக்ரமை ஏளனமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். என்ன, நான் உன் கூட வரணுமா? நான் எதுக்கு உனக்கு? அதான் அந்த மினிக்கு ஸ்டெல்லா இருக்கல்ல, அவளை கூப்பிட்டு போ. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்கா அப்படி ஜிவ்வுன்னு. அதை பார்த்து தானே நாய்க்குட்டி மாதிரி அவள் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. ஏய், இன்னும் அதவே நினச்சிட்டு இருக்கியா? ஸ்டெல்லா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடி. அவள் கேஷுவலாக பழகுவா, அவ்வளோதான். நானும் உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டெல்லாவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் கிடையாதுடி. ஐயோ சாமி, நம்பிட்டேன். நீ அந்த பார்ட்டிக்கு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போ, என்னால் வர முடியாது என்று உறக்க சொல்லிவிட்டு பெட்டில் போய் படுத்துக்கொண்டு போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டாள். விக்ரம் அவளது இந்த அடம்பிடிக்கும் சுபாவத்தை பார்த்து சிறு புன்னகையோடு, ஏய் சண்டைக்காரி, உன் கோவம் எவ்வளோ நேரம் இருக்கும்னு நானும் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு சட்டென்று ஃப்ரெஷ்அப் ஆகியவன் ஒரு ஃபார்மல் ஷூட்டை அணிந்து பெர்ஃப்யூம் அடித்து கொண்டு அந்த பார்ட்டிக்கு செம்ம கெத்தாக ரெடியானான். கட்டிலில் படுத்திருந்த தியாவின் அருகே வந்து குனிந்து அவளது நெற்றியில் தன் சூடான இதழ்களால் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டான். ஏய் தியா, நீ நல்லா தூங்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா ரூமை லாக் பண்ணிட்டு தூங்கு என்று அன்பாக சொல்லிவிட்டு அறையின் லைட்களை டிம் செய்துவிட்டு வெளியேறி சென்றான். விக்ரம் சென்ற பிறகு அறையில் தனிமை ஆட்கொண்டது. தியா கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தாள். கடிகாரத்தில் நேரம் நகர நகர அவளுக்குள் ஒரு விதமான அசௌகரியமும் பதற்றமும் எட்டி பார்த்தது. என்ன இது, மணி 11 போகுது, இவ்வளோ நேரம் ஆச்சு, விக்ரம் இன்னும் வரல என்று யோசித்தவளின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. வேகமாக அந்த டேபிளில் இருந்த இன்விடேஷனை திறந்து பார்த்தாள். என்ன இது, இவ்வளோ கம்பெனி சேர்ந்து தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? விக்ரமோட கம்பெனி சைட்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்குன்னா அப்போ நியூயார்க்கில் அந்த ஸ்டெல்லாக்கும் இன்விடேஷன் போயிருக்கும்ல, அப்போ அவளும் அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக வந்திருப்பாள்ல. ஐயோ போச்சு, நடுராத்திரி நியூயார்க்கில் பார்ட்டி, சரக்கு, மியூசிக், டான்ஸ்னு 2 பேரும் தனியா ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ற அந்த நினைப்பே தியாவின் இரத்த கொதிப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. திடீரென்று போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு பெட்டிலிருந்து துள்ளி குதித்து எழுந்தாள். இனி ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது என்று முடிவெடுத்தாள். அவசர அவசரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்தவள் தன் சூட்கேஸை திறந்து தேடினாள். அங்கே ஒரு அடர் சிவப்பு நிற ஷார்ட் பாடிகான் ட்ரெஸ் அதில் இருந்தது. அதை வேக வேகமாக அணிந்து கொண்டாள். ஆனால் நியூயார்க்கின் நள்ளிரவு குளிரும் விக்ரம் இல்லாத பாதுகாப்பற்ற சூழலும் நினைவுக்கு வர அதற்கு மேலே ஒரு நேர்த்தியான பிரம்மாண்டமான கருப்பு நிற லெதர் ஓவர்கோட் அணிந்து கொண்டாள். கோட்டின் முன்பகுதி பட்டன்களை முழுமையாக மூடி இடுப்பில் இருந்த பெல்ட்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளது கால்களில் ஹை ஹீல்ஸ் மினுமினுத்தது. தன் கூந்தலை லேசாக சரி செய்து டார்க் ரெட் லிப்ஸ்டிக்கை உதடுகளில் தடவி தன் ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்தாள். அவளது கண்கள் பொறாமையிலும்
விக்ரமை பிடித்தே தீர வேண்டும் என்ற வெறியிலும் சிவந்திருந்தன. தியா அந்த நியூயார்க் நள்ளிரவில் பார்ட்டி நடக்கும் கிராண்ட் ஹோட்டலை நோக்கி புயலென புறப்பட்டாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த ஒரு புதிய அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.